யாழ்ப்பாணம் நைனாதீவு 5ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் பரந்தனை வசிப்பிடமாகவும் தற்போது இத்தாலி மிலனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் பராசக்தி அவர்கள் 28/4/2022 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் சின்னாச்சி தம்பதிகளின் அன்பு மகளும், காலம் சென்றவர்களான பொன்னர் நாகமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகளும், காலம் சென்ற பொன்னர் சுப்பிரமணியம் அவர்களின் அன்பு மனைவியும், காலம் சென்ற தவயோக லட்சுமி மற்றும் நித்தியலட்சுமி, காலம் சென்ற சகுந்தலா தேவி மற்றும் தியாகேசன், பாக்கியலட்சுமி, வாகேசன், விஜயலட்சுமி, காலம் சென்ற சுந்தரேஷன் மற்றும் ரமேசன் ஆகியோரின் அன்பு தாயாரும், காலம் சென்ற கனகநாதன் மற்றும் ஜெயகாந்த ராஜா, காலம் சென்ற தங்கராசா மற்றும் கேசவராணி, வசந்தகுமார், சிவரஞ்சனி, ராஜேந்திரன், கிருஷாந்தி ஆகியோரின் பாசமிகு மாமியாரும், காலம் சென்ற தங்கம்மா, சோமசுந்தரம், மனோன்மணி, செல்லம்மா, கணபதி பிள்ளை, கிருஷ்ணசாமி, கமலாம்பிகை, தர்மலிங்கம் மற்றும் சங்கரலிங்கம் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும், காலம் சென்ற தங்கமுத்து, சின்னம்மா, மார்க்கண்டு, வீரவாகு, சின்னத்தம்பி, ராசரத்னம், சோமசுந்தரம் ஆகியோரது பாசமிகு மைத்துனியும், காலம் சென்ற பிரகாஷ் மற்றும் பிரகாமி, ரமேசன், பிரதீப், கஸ்தூரி, பிரியங்கன், சஹானா, சங்கீதா, நிஷாந்தன், சிந்துஜன், கவ்யா, விதுர்ஷன், அபிராமி, பூரணி, வேணுஷன், அபிராம், அபிஷனா, விஜயந்தன், ஸ்ரேகா, விருசன், துர்ஷா, வினோஜன், விஷ்ணுஜன், வைஷ்ணவி ஆகியோரின் அன்பு பேத்தியும், மான்சி, சித்தார்த், இயல், வேல், ப்ரூதீவ், அத்விக், ஐஸ்வினி, ரித்விக், அஹானா, லேனா, இமயா ஆகியோரின் பாசமிகு பூட்டியும் ஆவார். அன்னாரது இறுதி நிகழ்வுகள் 7/5/2022 சனிக்கிழமை அன்று காலை 10 மணியளவில் காசா இஃப்னோரியா டோமஸ் ஃபேசிஸ் வயா கைடோ ரோசா நம்பர் 11 20037 பேடர்னோ டுகானோ எம்ஐ இட்டாலி என்ற முகவரியில் இடம்பெறும். இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகள் நித்தியலட்சுமி 491552585809, மகள் பாக்கியலட்சுமி 393357158901, 3902995501, மகன் தியாகேசன் 9477276117, 9476326244, மகன் வாகேசன் 4560132934, மகள் விஜயலட்சுமி 3361587787, மகன் ரமேசன் 1613983588. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள்.